ஒரு மாநிலத்தின் தலைமையும் மையம்தான், ஒரு நிறுவனத்தின் தலைமையும் மையம்தான், ஒரு உணவகத்தின் தலைமையும் மையம்தான். நீங்கள் எங்கே பணியாற்றுகிறீர்களோ அதுதான் உங்கள் மையம். அங்கே தலைமை பண்புகளோடு திகழ்வதுதான் மைய தலைமை பண்பு. தலைவன் எப்படி உருவானான்? மனிதன் காடுகளிலே திரிந்த போது வேட்டையாடி கொண்டிருந்தான். அப்போது தலைவன் கிடையாது, தலைவி மட்டும்தான். அப்போது பெண் வழி சமுதாயம் தான் இருந்தது. அப்போது சமுதாயம் இல்லை, கூட்டங்கள் இருந்தன. உஷா கூட்டம், நிஷா கூட்டம் என்று இருந்தது. அதைத்தான் குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம் என்கின்ற புத்தகத்தில் ஏங்கல்ஸ் எழுதுகிறார். பழங்கால சமுதாயம் என்கின்ற நூலில் மார்கன் எழுதுகிறார். வால்காவிலிருந்து கங்கை என்கிற நூலில் லாகுல் சாகர்த்தியாயன் எழுதுகிறார். பெண்கள் தான் தலைவியாக இருந்தார்கள், தலைவன் இல்லை. பெண்களுக்கு கட்டுப்பட்டவர்களாகத்தான் ஆண்கள் இருந்தார்கள். பெண்கள் தான் ஆண்களுக்கு விவசாயத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். அதற்கு பிறகுதான் விவசாயம் தொடங்கியது. ஐரோப்பாவும் ஆசியாவும் ஆப்பிரிக்காவும் சந்திக்கின்ற பிறை வடிவ நிலத்தில் ஒரு வேறுபாடு கண்டது. அங்கே காட்டு பார்லிகளையும் காட்டு கோதுமைகளையும் மனிதன் பார்த்தான். அவற்றை தடவி தடவி உண்ணுகின்ற பதத்திற்கு ஏற்படுத்தினான். பிறகு அவன் வேட்டையாடி திரிந்தால் அதிகம் எதுவும் கிடைக்காது, நாம் விவசாயம் செய்தால் வளமாக வாழலாம் என்று விவசாயம் தொடங்கினான். அப்போது அவனுக்கு உபரி நேரம் கிடைத்தது. அந்த உபரி நேரத்தில் அவன் சிந்தித்தான். மொழி வளமடைந்தது, வீடுகள் பிறந்தன, கட்டடங்கள் பிறந்தன, கலைகள் பிறந்தன, காவியங்கள் பிறந்தன. அதே நேரத்தில் உட்கார்ந்து தின்னுகின்ற ஒரு கூட்டமும் உண்டானது. உழைத்து பிழைக்கிறவர்கள் இருந்தார்கள், அவர்களை உறிஞ்சி வாழ்பவர்களும் இருந்தார்கள். அந்த உறிஞ்சி வாழ்பவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்க நாங்கள் உங்களை பார்த்து கொள்கிறோம் என்று. இலக்குடி சமுதாயத்திலே ஒன்று உண்டு. நீங்கள் இப்போதும் பழங்குடியினருடைய கிராமத்திற்கு போனால் அங்கே அனைவரும் ஒருவரை ஒருவர் அறிந்திருப்பார்கள். புதிதாக யார் வந்தாலும் நீங்கள் யார் என்று கேட்பார்கள். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் ஒரு சிற்றூருக்கு சென்றால் நீங்கள் யார் என்று விசாரிப்பார்கள். தெரியாதவர்கள் சிற்றூரிலே நுழைவதற்கு வாய்ப்பு இல்லை. அதைப் போல இருந்த சமுதாயம் தானியங்கள் கிடைத்ததால், அவற்றை எல்லா காலங்களிலும் உண்ண முடிந்ததால் பல்கி பெருகியது. ஒருவருக்கொருவர் அடையாளம் தெரியாத நிலை உண்டானது. அப்போது அவர்களுக்கு பாதுகாப்புக்கு சிலர் தேவைப்பட்டார்கள். வலிமையான சிலரை தேர்ந்தெடுத்து கொண்டு பாதுகாப்பாக வைத்துக் கொண்டார்கள். இன்னும் பெருகிய போது நகரங்கள் உண்டான. அப்போது மக்கள் ஒருவரை ஒருவரை அடையாளம் காண முடியவில்லை. யாரெல்லாம் இவர்களை பாதுகாப்பதற்காக இருந்தார்களோ அவர்கள் மற்றவர்களை எதிர்த்து போராடினார்கள், அவர்களை அடிமையாக்கினார்கள். அடிமைகளை கொள்வது ஒன்றும் பெரிதில்லை என்று நினைத்தார்கள். அதனால் அவர்கள் அடிமை சின்னங்களை அவர்கள் மீது திணித்தார்கள். இதன் காரணமாக இவர்களில் இருந்து இவர்களை பாதுகாப்பதற்காக ஒருவன் உருவானான். குடிகள் உருவானது, சூப்பர் குடிகள் உருவானது, சூப்பர் தலைவன் உருவானான். இப்படித்தான் தலைவன் என்கின்ற ஒன்று சரித்திரத்திலே வந்தது. இந்த தலைவர்கள் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை 5 விதத்தில் பார்க்கலாம். ஒரு நல்ல தலைவனாக இருந்தால் அவன் திறந்த மனப்பான்மையோடு இருக்க வேண்டும். இந்திய சமுதாயத்திலே சத்திரியர்கள் மட்டும்தான் போரிலே ஈடுபட முடியும் என்கின்ற நிலையை மாற்றியவன் ராணா பிரதாப் சிங். அவன் ஆதிவாசிகளையும் படையிலே இணைத்துக் கொண்டான். அனைவரையும் இணைத்துக் கொண்டு கொரில்லா யுத்தத்தை முன்னெடுத்தியவர் ராணா பிரதாப் சிங். அதை பார்த்துத்தான் சிவாஜி என்பவர் அதை மேற்கொண்டார். அடுத்ததாக ஒரு தலைவன் எப்போதுமே முடிவெடுக்கும் திறமை பெற்றவனாக இருக்க வேண்டும். நெப்போலியனை எதிரிகள் துரத்துகிறார்கள். அவன் ஒருவன் மட்டும் தனக்கு பிரியமான குதிரையிலே செல்கிறான். அவர்கள் பிடித்து விட்டால் அவன் காலி. அந்த சூழலில் அவன் குதிரையிலே செல்லுகிற போது மிகப்பெரிய பள்ளம் ஒன்று இருக்கிறது. குதிரையை தட்டுகிறான், குதிரை பாதியை தாண்டுகிறது, மீதியை இவன் தாண்டுகிறான், எதிரிகளிடமிருந்து தப்பித்து விடுகிறான். முடிவெடுக்கும் திறன் வேண்டும், பொறுப்புணர்வு வேண்டும். 1971ஆம் ஆண்டு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்கிற போது நீர்மூழ்கி கப்பல் ஒன்றின் மீது குண்டெறிந்து விடுகிறது. அந்த கப்பலுக்கு தலைவராக இருந்தவர் மகேந்திர முல்லா என்பவர். அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை,
கப்பலிலே இருந்த மற்ற படை வீரர்களை எல்லாம் காப்பாற்றிவிட்டு அந்த கப்பலிலேயே மடிந்து போனார். ஒரு தலைவன் என்பவன் எப்போதும் பொறுப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஒரு தலைவன் ஊக்கம் உடையவனாக இருக்க வேண்டும். தன்னுடைய படையில் இருப்பவர்களை சகல நேரமும் நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகப் போகிறீர்கள், உங்களிடம் அசாத்தியமான திறமை இருக்கிறது என்று சொல்லவிடும். அப்படிப்பட்டவன் தான் ஹானிபால். மிகப்பெரிய ரோமாபுரி ராஜ்யம், எல்லா பாதைகளும் ரோமாபுரியிலே முடிகின்றன என்று சொல்லுகிற போது அதை எதிர்த்து தன்னுடைய சிப்பாய்களிடம், நீங்கள் அசாத்திய ஆற்றல் பெற்றவர்கள், ரோமாபுரியை உங்களால் எதிர்க்க முடியும் என்று அவர்கள் உள்ளத்திலே வீர கடலை மூட்டினான். அதுதான் ஊக்கத்திற்கு எடுத்துக்காட்டு. சமயோசித புத்தி ஒருவருக்கு இருக்க வேண்டும். அலெக்சாண்டர் 14 வயது சிறுவன். பூசபேலஸ் என்கின்ற அந்த குதிரையை எல்லோரும் அடக்க முயற்சி செய்கிறார்கள், முடியவில்லை. அலெக்சாண்டர் கவனிக்கிறார், அந்த குதிரை தன் நிழலை பார்த்து பயப்படுகிறது என்று. 14 வயது சிறுவனான அவர் அந்த குதிரையிடம் சென்று அதன் தலை நிழலை நோக்கி திருப்புகிறார். அந்த குதிரை பயந்த நேரத்தில் மேலே ஏறி அமர்ந்து சவாரி செய்கிறார். அப்போது மாசிடானோட மன்னன் பிலிப் சொல்லுகிறான், உனக்கு இந்த மாசிடோனியா பத்தாது, உலகமே தேவை என்று கூறுகிறான். தலைவனானவன் பிறப்பிலேயே வர வேண்டும் என்று ஒரு காலத்தில் சரித்திரம் நம்பியது. 2ஆம் ரிச்சர்ட் நாடகத்தில் ஷேக்ஸ்பியர் எழுதியிருப்பார். 2ஆம் ரிச்சர்ட் மன்னன் சொல்லுவான், நான் தெய்வீக சக்தி பெற்றவன் என்று. ஒரு காலத்தில் மன்னர்கள் எல்லாம் நாங்கள் தெய்வீக ஆற்றல் பெற்றவர்கள், தெய்வங்களே எங்களை நியமித்தன என்று சொல்லிக் கொண்டிருந்தார். நம்முடைய சமூகத்திலும் கூட முதலாவது மகனுக்குத்தான் அரசுரிமை என்று இருந்தது. லா ஆஃப் பிரைமோஜெனிட்டர் என்று பெயர். முதல் மகனுக்குத்தான் அரசுரிமை என்று. ஆனால் 400 ஆண்டுகளாக பிறப்புக்கும் தலைமை பண்புக்கும் சம்பந்தமில்லை, யார் வேண்டுமானாலும் தலைமை பண்புகளை வளர்த்து கொள்ள முடியும் என்பதை சரித்திரம் நிரூபித்தது. 2300 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சந்திரகுப்த மௌரியர் என்பவர் சாதாரண குடும்பத்திலே பிறந்தவர். அவர் நந்தா சாம்ராஜ்யத்தை நொறுக்கி தள்ளிவிட்டு மிகப்பெரிய மன்னராக முடிசூடிக் கொண்டார். அவருடைய வாழ்க்கையை பற்றி சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இருக்கிறது. அவர் நந்தர்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற போது மாறு வேடத்தில் தன்னுடைய தோல்வி அடைந்த நேரத்தில் ஒரு இல்லத்தில் சென்று உணவு கேட்கிறார். அந்த இல்லத்தை சார்ந்த தாய்மார் ஒரு தட்டிலே அவருக்கு சுடு சாதத்தை தருகிறார். அவர் சாதத்தின் நடுப்பகுதியை எடுத்து சாப்பிட பார்க்கிறார். இவர் மாறுவேடத்தில் இருக்கிறார். அந்த பெண்மணிக்கு இவர் மௌரியர் என்று தெரியாது. அந்த பெண்மணி சொல்கிறார், சந்திரகுப்தனை போல நீ சாப்பிடுகிறாயே. அவர் கேட்கிறார், என்ன என்று. சாதத்தை சாப்பிடுகிற போது எப்போதும் ஓரத்திலிருந்து சாப்பிட்டால்தான் சூடு பொருத்தமாக இருக்கும். அதை போல நீ சந்திரகுப்த மௌரியனை போல செய்கிறாய். சந்திரகுப்த மௌரியனை போலாவா, என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு அந்த பெண்மணி சொல்கிறார், எப்போதுமே விளிம்பிலே இருக்கிற பகுதிகளை கைப்பற்றி கொண்டுதான் மையப்பகுதிக்கு வர வேண்டும். நீ மையப்பகுதியில் தாக்குதல் நடத்தினால் எப்படி வெல்ல முடியும்? நீ சந்திரகுப்த மௌரியன் அப்படித்தான் செய்கிறான் என்று சொன்னதும் தன்னுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொண்டு நந்தர்களை வென்றார் என்று கர்ணவடி கதை உண்டு. அந்த சந்திரகுப்த மௌரியருடைய பேரனாக இருந்தவர் தான் மகா அசோகர். இந்திய சரித்திரத்தில் 2 பேரைத்தான் மகா என்கின்ற அடைமொழியோடு அழைக்கிறார்கள். ஒருவர் அசோகர், இன்னொருவர் அக்பர். அந்த அசோகரை பற்றி ஒரு கர்ணவழி கதை உண்டு. அசோகர் பௌத்த மதத்திற்கு மாறிய பிறகு ஞானிகளை பார்க்கிற போதெல்லாம் தலை தாழ்த்தி வணங்குவார். அவருடைய அமைச்சர் ஒருவர் சொன்னார், நீங்கள் மன்னர், எல்லோருக்கும் தலை வணங்கலாமா, ஞானிகளை பார்த்து எதற்காக தலை வணங்குகிறீர்கள் என்றார். உடனே அசோகர் அதற்கு பதில் சொல்லவில்லை. 1 வாரம் கழித்து தன்னுடைய அமைச்சர்களை எல்லாம் அழைத்து ஒவ்வொருவரிடம் ஒவ்வொன்று சொன்னார். அப்போது தலை வணங்கக்கூடாது என்ற அமைச்சரும் இருந்தார். ஒரு அமைச்சரிடம் நீ ஆட்டுத்தலையை கொண்டு வா, ஓர் அமைச்சரிடம் ஒட்டகத்தலையை கொண்டு வா, ஓர் அமைச்சரிடம் மாட்டுத்தலையை கொண்டு வா, இப்படி சொன்னார். இந்த தலை வணங்கக்கூடாது என்று சொன்ன அமைச்சரிடம் நீ மனித தலையை கொண்டு வா என்றார். அரும்பாடுபட்டு வெகு நேரத்திற்கு பிறகு ஒரு மனித தலையை அவர் கொண்டு வந்தார். என்ன செய்ய வேண்டும் என்று அமைச்சர்கள் கேட்டார்கள். இதை விற்றுவிட்டு வாருங்கள் என்றார். சிறிது நேரத்திலேயே மற்ற அமைச்சர்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். ஆனால் மனித தலையை எடுத்து சென்றவர் வெகு நேரம் கழித்து
வியர்க்க விறுவிறுக்க வந்தார். அவரிடம் கேட்டார், ஏன் இவ்வளவு நேரம்? இந்த தலையை வாங்குவதற்கு யாருமே தயாராக இல்லை. பார்த்ததுமே கண்ணை மூடிக்கொண்டார்கள். இந்த தலையை யார் வாங்குவார்கள்? அரும்பாடுபட்டு நான் ஒருவருக்கு பணத்தை கொடுத்து வாங்கிக் கொள்ள சொன்னேன் என்றார். இப்படிப்பட்ட மனித தலையை நான் தாழ்த்தி வணங்குவதா உங்களுக்கு பெரிய தொல்லையாக இருக்கிறது என்று அசோகர் குறிப்பிட்டார். எனவே அசோகருடைய பெயரும் சரித்திரத்திலே நிலை பெற்றிருந்தது. நாம் எல்லோரும் நன்றாக அறிவோம், முகலாய சாம்ராஜ்யத்தில் ஒரு கட்டத்தில் விரல் வெட்டி ஆட்டியவர் ஷேர்கான் என்கின்ற ஷேர்ஷா. அவருடைய ஆட்சி காலத்தில் தான் ஒரு வயதான மூதாட்டி கூட பணப்பையோடு நெடுஞ்சாலையிலே தூங்கலாம் என்கின்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. அந்த ஷேர்ஷா ஒன்றும் ராஜ குடும்பத்தில் பிறந்தவர் அல்ல, அவர் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். அவர் ஒரு சிப்பாயாக இருக்கிறார். பாபர் தன்னுடைய பாசறையிலே அமர்ந்திருக்கிறார். எல்லோரும் வந்து உணவை பெற்றுக் கொண்டு செல்கிறார்கள். ஷேர்கானும் வருகிறார். பாபர் அவருடைய உடல் மொழியை பார்த்துவிட்டு சொல்லுகிறார், இவர் ஆபத்தான பேர்வழி, இவரை உடனே கைது செய்யுங்கள் என்று. அந்த அமைச்சர் சொல்லுகிறார், முகலாய சாம்ராஜ்யத்திற்கு இந்த சிப்பாயாலா சிரமம் வந்துவிடும், வேண்டாம் என்கிறார். அந்த சிப்பாய் தான் பின்னால் ஹுமாயூனை தோற்கடித்து விட்டு முகலாய சாம்ராஜ்யத்தில் தன்னுடைய கொடியை நாட்டி ஆண்டவர் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நெப்போலியன் கார்சிகா என்கின்ற ஊரிலே பிறந்தவர். அவர் பிறப்பதற்கு ஓராண்டுக்கு முன்னால் தான் அது பிரான்சோடு இணைக்கப்பட்டது. அந்த கார்சிகாவிலே சாதாரண குடும்பத்திலே பிறந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பீரங்கி இயக்குபவராக பணியை தொடங்கி பிரான்ஸ் நாட்டிலே மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி அதன் சக்கரவர்த்தியாக முடிசூட்டி கொண்டவர் அரச குடும்பத்திலே பிறந்தவர் அல்ல. மராட்டிய சிவாஜி என்பவர் சாதாரண நிலையிலே தன்னுடைய பணியை தொடங்கி அவுரங்கசீபின் படைகளுக்கெல்லாம் அதிர்வளைவுகளை எழுப்பிய மாபெரும் மனிதர். ஒரு குதிரை வீரனாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி ஆங்கிலேயர்களோடு மோதுகின்ற அளவிற்கு தன்னுடைய ஆளுமையை வளர்த்து கொண்ட ஹைதர் அலி ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் தான். போர்பந்தரில் மகாத்மா காந்தியடிகள் பிறந்த இடத்தை போய் பார்த்தால், இவரா உலகத்தில் இத்தனை நாடுகள் தபால் தலை வெளியிடுகிற அளவிற்கு தலைமை பண்புகளோடு திகழ்ந்தவர் என்று ஆச்சரியப்படுவோம். ஏழை குடும்பத்திலே பிறந்து தந்தையும் மகனும் ஒரே அறையை பகிர்ந்து கொண்டு, தந்தை உறங்கினால் தான் படிக்க வேண்டும், தான் உறங்கினால் தந்தை தூங்க வேண்டும், தந்தை விடுத்திருக்க வேண்டும் என்கின்ற நிலையில் படித்து பட்டம் பெற்று பல படிப்புகளை பெற்று 69,000 நூல்களை தன்னுடைய நூலகத்திலே ராஜ்கிருஹா என்கின்ற இடத்தில் வைத்து இந்திய நாட்டில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் வெளிச்சமாக இருந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்தவர் தான். காமராஜர் எளிய குடும்பத்திலே பிறந்தவர். அவருடைய இல்லத்திற்கு சென்றால் இப்போது கூட சில சந்திலே புகுந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அண்ணா எளிய குடும்பத்தில் பிறந்தவர் தான். எனவே தலைமை பண்புகளுக்கும் பிறப்புக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு இங்கே வந்திருக்கின்ற நீங்களும் தலைமை பண்புகளை வளர்த்து கொள்ள முடியும். டெஸ்மண்ட் மாரிஸ் என்பவர் ஹியூமன் ஜூ என்கிற ஒரு புத்தகத்தில் விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் எப்படி தலைமை பண்புகள் இருக்கின்றன என்பதை ஒப்பிடுகிறார். அவர் பாபூன் குரங்குகளையும் மனிதர்களையும் ஒப்பிட்டு ஒன்றை சொல்லுகிறார். பாபூன் குரங்குகளில் பளபளப்பாக சற்று உடல் பெரிதாக இருக்கிற குரங்கு தான் தலைமை பண்புக்கு வரும். அதுதான் தலைமை குரங்கு. அது சொல்வதற்கு மற்ற குரங்குகள் எல்லாம் கட்டுப்படும். மனிதர்களை பொறுத்தவரை அப்படி இருப்பதற்கு சாத்தியமில்லை. அந்த காலத்தில் அதனால்தான் மற்றவர்களிடமிருந்து உயர்த்தி காட்ட பளபளப்பான உடை, தங்க நகைகள், வைர நகைகள், தலையிலே கிரீடம் போன்றவற்றை வைத்திருந்தார். இப்போது யாராவது தலையிலே கிரீடத்தோடு வந்தால் அது நகைப்புக்கு இடமாக ஆகிவிடும். அதனால்தான் இப்போது பிளாக் கேட்ஸ், புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள்ஸ் போன்றவற்றை வைத்திருக்கிறார்கள். அதுதான் இன்னும் நடக்கிறது என்று டெஸ்மண்ட் மாரிஸ் குறிப்பிடுகிறார். இப்போது தலைமை பண்புகளுக்கு எவை எவை தேவை என்பதை பார்ப்போம். திருவள்ளுவர் சொல்லுகிறார், அஞ்சாமை, ஈகை, அறிவூக்கம் இவை நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு என்று குறிப்பிடுகிறார். முதலாவதாக அவர் சொல்வது அஞ்சாமை. ஒரு தலைவனாக நீங்கள் ஆக வேண்டும் என்றால் உங்கள் கொள்கையை செயல்படுத்துவதற்கு ஒருபோதும் அஞ்சக்கூடாது என்பதுதான் திருவள்ளுவருடைய வாக்கு. வரலாற்றை புரட்டி பார்த்தால் 3ஆம் துட்மோஸ் என்கிற ஒரு மன்னன், ஆஜானுபாகமான உயரம் அல்ல, 5 அடி உயரம்தான். அவனை எகிப்திய நெப்போலியன் என்று குறிப்பிடுவார்கள். அவ்வளவு குள்ளம். ஆனால் அவன் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வடிவமைத்தான். 54 ஆண்டுகள்
கிமு 1479 1425 வரை அவன் 54 ஆண்டுகள் அரசாண்டான். 20 ஆண்டுகள் போரிலேயே அவன் கழித்தான். குதிரையின் மீதுதான் அவன் தூங்குவான், குதிரையின் மீதே அவன் கிடப்பான். குதிரையிலே சவாரி செய்வது அவ்வளவு எளிதல்ல, சவாரி செய்தவர்களுக்குத்தான் தெரியும். குதிரை எம்புகிற போது நாமும் மேலே எம்ப வேண்டும், இல்லாவிட்டால் முதுகு ஒடிந்துவிடும். அப்படி சிரமமான குதிரையிலே 17 ஆண்டுகள் பயணம் செய்து யாருக்கும் அஞ்சாதவனாக திகழ்ந்து 3ஆம் துட்மோஸ் சரித்திரம் படைத்தான். மிகப்பெரிய தளபதியாக அவன் கருதப்படுகிறான். அஞ்சாமைக்கு அவன் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறான். ஒரு மன்னனாக இருக்கிறவன் பெருந்தன்மையோடு இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், புறநானூற்றிலே நீங்கள் அதிகமாக சேர சோழ பாண்டியர்களை பாடியதை விட கடையேடு வள்ளல்களை பற்றி புலவர்கள் பாடியதைத்தான் படிக்கிறோம். அதிலே முக்கியமான ஒரு புலவர் கபிலர். அந்த கபிலர் பாரியை பற்றி பேசுகிறார். அவர் மூவேந்தர்களிடம் சொல்லுகிறார், நீங்கள் ஏன் இந்த பாரியிடம் போர் தொடுக்குகிறீர்கள்? நீங்கள் யாசகர்களைப் போல உன் நாட்டை தா என்றால் தந்து விடுவான் என்று கூறுகிறார். அந்த பாரியை பற்றி கபிலர் எழுதினார், பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புதல்வர், பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு ஈண்டு உலகு பிறப்பதுவே. பாரி ஒருவன் தான் இந்த உலகத்தை காப்பாற்றுகிறானா, மழை கூட காப்பாற்றுகிறதே என்று பாரியை மாரிக்கு இணையாக கூறினார் கபிலர். ஈகை என்பது தலைமை பண்புக்கு மிகவும் முக்கியம். எளியவர்களுக்கு ஈபவன் தான் தலைமை பண்போடு திகழ முடியும். ஊக்கம் என்பது மிகவும் முக்கியம். அலெக்சாண்டர் எவ்வளவு பெரிய ஊக்கம் நிறைந்தவர் என்பதை நான் குறிப்பிட்டேன். அவர் பாரசீகத்தோடு படையெடுத்து போகிறார். பாரசீகத்துக்கு தண்ணீரை தருவது டயர் என்கிற தீவு. அந்த டயர் என்கின்ற தீவோடு போட்டி போட்டு அவர்களை போரிலே வீழ்த்த வேண்டும். ஆனால் அலெக்சாண்டரிடம் கப்பற்படை இல்லை. அதனால் 200 மீட்டர் தூரத்திற்கு 1 கிலோமீட்டர் அகலத்திற்கு மணலை கொட்டி ஒரு மண்மேட்டை உருவாக்கி அதிலிருந்து போரிட்டு டயரை வீழ்த்தி பாரசீகத்திற்கு தண்ணீர் கிடைக்காமல் செய்கிறான் அலெக்சாண்டர். எந்த நாட்டுக்கு படையெடுத்து சென்றாலும் அந்த நாட்டின் தட்பவெட்பு நிலை, அங்கிருக்கிற மக்களுடைய மனநிலை, அங்கிருக்கிற வசதிகள் போன்ற அனைத்தையும் அறிந்து வைத்துக் கொண்டுதான் அவன் படையெடுத்து செல்வான். தன்னுடைய படை வீரர்களுக்கு அவன் எப்படி ஊக்கமளித்தான் என்பதற்கு ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறேன். பாலைவனத்திலே அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். குடிநீர் எல்லாம் தீர்ந்து விட்டது. படை வீரர்கள் எல்லாம் தாகத்தோடு இருக்கிறார்கள். அலெக்சாண்டருக்கும் தாகம். அப்போது அந்த வழியாக ஒரு சிப்பாய் ஒரு பெண்மணியை ஒரு குவளை தண்ணீர் கொண்டு வர செய்கிறார். அந்த சிப்பாய் அந்த பெண்மணியிடமிருந்து அந்த குவளை தண்ணீரை வாங்கி கொடுக்கிறார். அலெக்சாண்டர் அனைவரையும் பார்க்கிறார். எல்லோரும் தாகத்தில் தவிக்கிறார்கள். நான் ஒருவன் மட்டும் அருந்துவது எந்த விதத்திலே தார்மீக நியாயம் என்று நினைக்கிறார். அதனால் அந்த தண்ணீரை அந்த பாலைவனத்திலேயே கொட்டி விடுகிறார். நீங்கள் தாகம் தீர்க்கும் வரை நான் தண்ணீர் அருந்த மாட்டேன் என்று அந்த சிப்பாய்களை ஊக்கப்படுத்துகிறார். அவர் படையெடுத்த இடங்களிலெல்லாம் பொருட்களை திரட்டுவார்கள். அது நீளமான ஒரு ஊர்வலமாக வரும். சமயத்தில் அந்த ஊர்வலம் மிக நீளமாக இருப்பதை பார்த்துவிட்டு இவ்வளவு பொருட்களை எல்லாம் எடுத்து சென்றால் நாம் வெற்றி பெற முடியாது என்று சொல்லி முதலில் தன்னுடைய பொருட்களை அவர் எரித்தார். அதற்கு பிறகு மற்றவர்கள் பொருட்களை எரித்தார்கள். அதற்கும் ஒரு முன்னுதாரணமாக இருந்தார். இப்படி ஊக்கத்திற்கு இலக்கணமாக இருந்தவர் அலெக்சாண்டர். ஊக்கம் என்பது மிகவும் முக்கியம். அதனால்தான் நாம் எப்போதும் சொல்வது, ஊக்கம் உடையவன் தான் மற்றவர்களை வரையறை செய்ய முடியும். சந்திரகுப்த மௌரியரை பற்றி நான் குறிப்பிட்டேன். அவரை பற்றி ரோமாபுரியை சார்ந்த ஜஸ்டின் என்பவர் எழுதுகிறார். சந்திரகுப்தன் செல்யூக்கஸோடு போரிடுவதற்கு செல்கிறார். காட்டு களிர் ஒன்று பாய்ந்து வருகிறது. அதை அடக்கி அதன் மீது சவாரி செய்து ஊக்கமுடையவனாக தன்னுடைய படை வீரர்களிடம் நிரூபிக்கிறார் சந்திரகுப்த மௌரியர் என்று எழுதுகிறார். மெகஸ்தனிஸ் தன்னுடைய நூலிலே சந்திரகுப்தர் ஆட்சியில் மக்கள் விதிகளை மதித்தார்கள் என்று எழுதுகிறார். சந்திரகுப்த மௌரியர் தான் இந்தியாவிலே முதலில் குடிமைப்பணி தேர்வுகளை அறிமுகப்படுத்தியவர். 42 வயதிலே அவர்